ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, எல்லாருக்குமே ஃப்ரீ பிளான்ட் கொடுக்கறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் 1 or 2 டேஸில் உங்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரீ பிளான்ட்டு ஃப்ரீ சீடு எல்லாருக்குமே கிடைக்கும். அதுக்காக நான் எல்லாமே இன்றைக்கி என்னெல்லாம் வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோவில். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு தான் வச்சேன். காரக்குழம்பு நான் வைக்கல, நம்ம வீட்டுக்கு வந்திருந்த ஒரு கசின் தான் வச்சாங்க. அந்த பொண்ணு படிக்க போகிறதுனால பெருசாக நம்மளை மாதிரி ப்ராப்பராக குழம்பு வைக்கல, தேங்காய் அரைச்சி ஊற்றலை, தாளிக்கலை, சும்மா மிளகாத்தூள் உப்பு மட்டும் கொட்டி காய வேக வச்சுட்டு போயிட்டா. அதனால் பாப்பா அதை சாப்பிட்டுட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் சரி நம்ம ஏதாவது பண்ணி கொடுப்போம் ஹெல்த்தியான்ட்டு ஒரே ஒரு தோசை மட்டும் இந்த வல்லாரக்கீரையை அரைச்சி ஊற்றி கொடுப்போம். அவளுக்கு படித்ததெல்லாம் மறந்து போகுது அப்படின்னா. இது நாட்டு வல்லாரை, இது அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் ஜாஸ்தி. அதனால் இதை நிறையாவே நான் அங்கங்கே போட்டு வச்சுருப்பேன். இதில் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாவோடு அரைச்சி நம்ம கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட்டு பண்ணுறோம், என்னென்ன வெஜிடபிளோட சீடெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரே நேரமாக பறிக்க முடியாது. சும்மா ஒரு 10 இலை 20 இலை தினமுமே தோசை மாவில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு ஞாபக மறதி ரொம்ப இருக்காது. நல்ல மெமரி ஃபுல்லாக நல்லா படிப்பாங்க. இது தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு. 48 நாளைக்கு தோசையில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு. நமக்கு அதுக்கு நேரமே இல்லை, கார்டன் வேலையே நிறையா இருக்குது. 48 நாள் கீரை இதில் பறிக்கிற அளவுக்கு கீரையும் இல்லை. சரி, ஒரு 10 இலையாக ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி அரைச்சி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இதுலேயே ஒரு ரவுண்டாக இருக்கும் தாமரை இலை மாதிரி, அதுவும் வல்லாரை அப்படி சொல்லிட்டு அதுவுமே நான் வாங்கி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா வல்லாரையே கிடையாது. அது ஷோக்காக வீட்டில் அழகாக இருக்கணும்னு வைக்கிறாங்க. நிழல்லையே வளர்றது, தண்ணியிலே வளர்றது, அதுதான் வல்லாரைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது வல்லாரை கிடையாதான். இதுதான் ஒரிஜினல் நாட்டு வல்லாரை. அது பார்த்திங்கன்னா ஒரு குரோட்டன்ஸ் வகை மாதிரி தான். அதுவுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை பறிச்சுட்டு போயிட்டு பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு, மதியானத்துக்கு எனக்கு ஹெல்த்து இந்த ஒரு 1 வீக்காகவே ரொம்பவே வீக்காக இருக்குது. எதனாலனாக்கா பெருசாக என்னால் சமையலில் ஈடுபட முடியல. அதில் போயிட்டு நான் கிச்சனில் போய் நிற்கவும் முடியல. அதில் பார்த்திங்கன்னா நம்ம நின்று சமைச்சோன்னாலும் ரொம்ப எனக்கு ப்ரெஷர் இப்போ அதிகமாக இருக்குது. அப்பப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர்த்துட்டு ஒரு மாதிரி படபடன்ட்டு டென்ஷனாக இருக்கும். ஒரு மாதிரி ப்ரெஷர் எனக்கு மார்னிங் தான் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மார்னிங் எனக்கு தைராய்டும் இருக்கிறதுனால, தைராய்டு ப்ரெஷர் ரெண்டுமே இருக்கிறதுனால டேப்லெட் போடுவேன். டேப்லெட் போடுறதுனால எனக்கு அதில் போய் கிச்சனில் நின்று ரொம்ப டென்ஷனாலாம் பரபரப்பாக என்னால் குழந்தைக்கு சமைச்சு கொடுக்க முடியல. சம்டைம் வாரத்துக்கு ஒரு 3 நாள் 3-4 நாள் வீட்டில் சமைச்சு கொடுப்பேன். மீதி 3 நாள் பார்த்திங்கன்னா கேண்டீனில் தான் சாப்பிட்டுக்கிறாங்க. மார்னிங்கும் நைட்டும் மட்டும்தான் என்னால் பாப்பாவுக்கே சமைச்சு கொடுக்க முடியுது. ஒரு நேரம் அவள் கேண்டீனில் சாப்பிட்டுட்டா நான் ஒரு ஆள் தானேன்னு சொல்லிட்டு ரசமோ இல்லை ஏதோ ஒன்று சிம்பிளாகவே நான் சமைச்சி சாப்பிட்டுக்கிறது. அது என்னோடய ஹெல்த்தை நானே பார்த்துக்க முடியலங்கிறனால தான் நான் மாடி தோட்டமே நான் ஆரம்பித்தேன். டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, கொஞ்சம் ஹெல்த்தாக சாப்பாடு சாப்பிடுங்க, வெளியில் வாக்கிங் போங்க, வீட்டில் ஆர்கானிக்காக என்ன பண்ண முடியுமோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க, அது உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும்னு சொன்னதுனால தான் இந்த மாடி தோட்டமே நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப எந்திரிச்சாவே மயக்கமாக இருக்கும். ஒரு காஃபி குடிச்சேன்னா மயங்கி கீழே விழுந்துருவேன். பாத்ரூம் போயிட்டு எந்திரிச்சு அப்படி நிற்க முடியாது, தலை சுத்தம். அந்த மாதிரிலாம் இருக்கிறனால இந்த மாதிரி பாருங்கள், இப்போ சூப்புக்காக முருங்கைக்கீரை ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சூப் போட்டு குடிச்சிட்டு அதை பாப்பாவுக்கு அதை கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை கார்டன் போயிட்டு என்னென்ன வேலை இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா லவ் பேர்ட்ஸ் ஃபுல்லுமே தீனியே நேற்றே காலியாக இருக்குது. நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் இன்றைக்கி பார்த்துட்டு ஃபுல்லாக தீனி வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் தான்
கார்டனுக்கு போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு காலையில் 6:30 மணிக்கு எந்திரிச்சேனாக்கா பாப்பா 8 மணிக்கு கிளம்புற வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் எனக்கான ஒரு டைமு. அப்படி காஃபி சாப்பிட்ட கையோடு அப்படியே கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் காமாக உட்காந்துருப்பேன். இல்லைன்னா எதையாவது செடிக்கிட்ட போயிட்டு நின்று பார்த்துட்டு இருப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணிவிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கார்டனுக்கு வந்ததுமே இந்த பாருங்கள், இது மரவெண்டை அவ்வளோ பெரிய இலை, ஒரு வாழை இலை சைஸுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது. இங்கே பாருங்கள், கை வச்சு காமிக்கிறேன். என் கையே ரொம்ப பெரிய கை. இந்த கை வைக்கிற ஒரு 6ல் ஒரு பங்கு தான். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய இலையாக இருக்கும்னு. இது எனக்கு தெரியாமல் ஏற்கனவே ஒரு வீடியோவில், பழைய வீடியோவில் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஒரு மரவெண்டையை அடியோட தூரோடு பிடிச்சி இழுத்துருப்பேன். அது காய்க்கல சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது நல்ல ஹைட்டு மரம் மாதிரி போயிட்டு தான் காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப 1 வருஷம் கூட காய் கொடுக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், அந்த லைன் ஃபுல்லுமே சிகப்பு வெண்டை தான் போட்டு வச்சுருப்பேன். இது குட்டை ரக வெண்டை. இதுவுமே நிறையாவே போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா நம்மளோட சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 நாளைக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வருவாங்க. வர்ற நேரத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பறித்து கொடுப்பேன். அதனாலவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த செடி காய்ப்பு முடிகிற ஸ்டேஜ் வந்ததுன்னா அடுத்த செடி போட ஆரம்பிச்சிருவேன். இது பாருங்கள், சிகப்பு வெண்டை எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அது ஒரு ஆள் சைஸுக்கு இருக்குது, ஒரு 7 அடிக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1/2 அடிக்கு தான் இருக்குது. ஆனால் இதில் செம்ம காய் வர ஆரம்பிச்சிருச்சு. குட்டையில் அரை அடியிலே நல்லா ஈல்டு கொடுக்குது. அது 7 அடி போனால் கூட கண்டிப்பாக வந்து ஈல்டு அந்தளவு பெருசாலாம் இல்லை. இது வந்து குட்டை வெண்டையில் பார்த்திங்களா, இன்றைக்கி பறிச்சிங்கன்னா நாளைக்கு அந்த காய் இன்னொரு காய் வர ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சி நீங்கள் ஒரு 10 செடி வச்சிங்கன்னா 1 to 1 நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ கிடைக்கும் கண்டிப்பாக. அதே வந்து பெரிய சிகப்பு வெண்டை நீங்கள் போட்டிருந்தீங்கனாக்க வாரத்துக்கு ஒரு 2 ஈல்டு, ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பாருங்கள், இந்த கோழி கொண்டையில் வந்து விதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் மலையில் ஃபுல்லாக எல்லாமே சாஞ்சு போயிடுச்சு. வீணாக தான் போச்சு கார்டன்லாம். இதுக்கு மேலே என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இனிமேல் வர்றது வந்து மழை சீசனுங்கும் போது இந்த டைம்லேயே எனக்கு இந்த மாதம் அடுத்த மாதத்துலலாம் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும் எப்போவுமே. அதனால் சரி இந்த இடத்துல வந்து ஹார்வெஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விதை போட்டு வச்சுருக்கோம், வர்றது வரைக்கும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதோடு இதுக்கு மேலே இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இயர் வந்து சுற்றி கல் போட்டு காம்பவுண்ட் மாதிரி சின்னதாக போட்டுட்டு தான் செடி வந்து ப்ராப்பராக செட் பண்ணணும். இப்போ பாருங்கள், லாங் பீன்ஸு நல்லா விதைக்கி விட்டு வச்சுருந்தேன். அந்த விதைக்கி விட்டதுனால பறிக்காததுனால அந்த செடியை வந்து செத்து போச்சு. அது மாதிரி பறிக்காமல் இருக்கக்கூடாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு விதை வேணும், எனக்கு ப்ளீஸ் விதை கொடுங்கன்னு அந்த வாட்ஸ்அப்பு நம்பரில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இல்லைனாக்கா மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் வந்து வச்சுருக்கிறதே ரொம்ப சின்ன தோட்டம். அந்த சின்ன தோட்டத்தில் என்னால் எவ்வளோ சீடு வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30 பேருக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கேட்குறவங்க 200 பேர்கிட்ட எனக்கு ஃப்ரீ சீடு வேணும்னு கேட்குறீங்க. நான் முடிஞ்ச வரைக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 20 பேர் 30 பேர் அந்த மாதிரி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போது 30 பேருங்கும்போது நம்ம ஒரே ஒரு சீட் மட்டும் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போது வெண்டைக்காயில் 2 ரகம், லாங் பீன்ஸ்னால் லாங் பீன்ஸில் 2 ரகம், பூச்செடி, காய்ச்செடி, காய் விதை, அது மாதிரி எல்லாமே நம்ம ஒரு 10 சீடு 12 சீடுன்னு நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறீங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்னன்னாக்கா, இப்போ போன டைம் வந்து எனக்கு எல்லார்கிட்டேயும் பார்த்திங்கன்னா 65 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் கொரியர் சார்ஜு நான் வாங்கினது. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா நான் சரி சும்மா இருக்காமல் நம்மக்கிட்ட சும்மா தானே இருக்குது செடி, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்கும் போடலான்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ட்டில் ட்ராகன் ஃப்ரூட்டும் வந்து கட்டிங் போட்டு விட்டுட்டேன். எனக்கு அது தெரியாது, கொரியர் பண்ணி நமக்கு அனுபவம் இல்லாததுனால. அது பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜே எனக்கு வந்து 120 110
மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரூ. 85 மேலே தான் எல்லாமே போச்சு. எனக்கு ரொம்ப அது என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. திரும்ப வந்து என்னால் கேட்க முடியல. வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு இப்போ 10 விதைனாக்கா உங்களுக்கு வெயிட் கம்மி. அதோட நம்ம வந்து 10 பிளான்ட் சும்மா தானே இருக்கே அப்படி சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா அந்த ஹேங்கிங் பார்ட்டில் இருக்கிற டிசைனான செடிங்கெல்லாம் இருக்கட்டும், ட்ராகன் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற குரோட்டன் செடியாக இருக்கட்டும், என்கிட்ட இருக்குதே எல்லாருக்குமே கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கட்டிங் எடுத்து வச்சுட்டேன். வச்சு அங்கே கொரியர் பண்ணும்போது சரி அது திரும்ப வந்து நம்ம ரொம்ப வெயிட் இருக்குதுன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்து பிரித்து அனுப்பவும் என்னால் முடியல. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தான் நான் திரும்ப கூட வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். என் பொண்ணு சொல்லிட்டா, வேண்டாம் ஒன்ஸ் வாங்கிட்டீன்னா அதோட விட்டுடு, இனிமேல்லாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு கொரியர் சார்ஜுக்கே பார்த்திங்கன்னா ரூ. 1500 எனக்கு லாஸ் தான். சரி ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி கொரியர் காசு போடுறாங்கனாக்க அப்படியே மறுநாளே வந்து கொரியர் சென்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் வந்து எனக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சுங்க மேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேரும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க வந்து நாங்கள் பரவாயில்ல மேம் எனக்கு 1 or 2 days லேட் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் அனுப்புங்கன்னு. ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு எப்போ மேம் அனுப்புவீங்க, அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதுலேயே வந்து எனக்கு அனுப்புறதுக்கே இஷ்டமே இல்லை. இருந்தாலும் ரொம்ப பேர் என்ன பண்ணுறீங்க, ஒரு 100 120 பேர்கிட்ட எனக்கு எப்போ மேம் ஃப்ரீ சீட் கொடுப்பீங்கன்ட்டு ஒரு ரெகுலராகவே ஒன்று டு ஒரு நாள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அது குழந்தைங்களெல்லாம் வச்சு பேச வைக்கிறீங்க. எனக்கு ஒரு ரிட்டையர்டு வயசான அம்மாலாம் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ சீட் கொடுக்கும்போது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எனக்கு வந்து பசங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. நான் தனியாக மாடி தோட்டம் வச்சிட்ருக்கிறேன். எனக்கு வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதே இந்த மாடி தோட்டம் தான். எனக்கு ஃப்ரீ பிளான்ட் கொடுங்கன்ட்டு வயசானவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் கேட்குறனால தான் சரி ஓகே இது ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் சீடெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி கொரியர் பண்ணலாம், இந்த வாரத்தில் கொரியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாருமே ஃப்ரீ பிளான்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு என் நம்பர் கேட்குறீங்க. போன வீடியோலலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட நம்பர் கேட்டு ஒருத்தர் அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பழைய வீடியோவில் ஸ்க்ரீன்லேயே என்னோடய நம்பர் இருக்குதுன்னு. இப்போ நான் திரும்ப ஃப்ரீ சீடு நான் கொடுக்கும்போது இன்னும் ஒரு 3-4 டேஸில் நான் சொல்கிறேன். அந்த டைமில் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்பர் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதை என்னால் வந்து ஒரு 100 பேர் 200 பேர் கேட்குறாங்கன்னா அவ்வளோ சீடு என்கிட்ட இல்லை. ஒரு 30 பேருக்கு தான் என்னால் இந்த வாரம் நான் கொடுக்க முடியும். அந்த 30 பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் என்னோடய வீடியோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் போகும்போது அது உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுற 30 பேருக்கு மட்டும்தான் நான் வந்து நான் ஃப்ரீ சீட் கொடுக்க முடியும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு நான் உங்களுக்கு அந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். நான் இப்போது சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற அந்த 30 பேருக்கு மட்டும்தான் என்னால் ஃப்ரீ சீடு கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்னோடய வீடியோவை ரெகுலராக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் 1 or 2 days கழிச்சிட்டு எனக்கு ஃப்ரீ சீட் கொடுங்க, நான் வந்து மெசேஜ் போட்டேன்லாம் சொல்லாதீங்க. நான் மாதத்துக்கு ஒரு 2 நாளாவது ஃப்ரீ சீட் கொடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது பாருங்கள், இந்த வெள்ளரி பழம் பிஞ்சாக இருக்குது. இன்னும் 1 or 2 days பழுத்துரும். இந்த விதையும் நான் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காய வச்சு எல்லாமே இப்போ பறித்த கத்திரிக்காய், லாங் பீன்ஸு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், வெள்ளரி பழம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து காய வச்சு இன்னும் ஒரு 3-4 days நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு 6-7 வெஜிடபிள் வெரைட்டியும் நான் காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன கொடுக்க போகிறேன், இதோடு என்னென்னாக்கா ஹேங்கிங் பிளான்ட்டு, இன்டோர் பிளான்ட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஃப்ரீ பிளான்ட்டு, ஃப்ரீ சீடு இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். என்னோட வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட சின்ன ரிக்வெஸ்ட்டு, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெரஸ் கார்டன் நண்பர்கள் எல்லோருக்குமே ஒரு
ஃப்ரீ பிளான்ட், ஃப்ரீ சீடு, என்னோட நம்பரு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன். பாய்.